டேட் சிரப் பத்தி சொல்லுங்க, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சிங்கத்தோட டேட் சிரப்பை வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். இன்கிரீடியன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 100% நேச்சுரல் டேட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. வேற எதுவும் வந்து போடல. ஆனா இது நல்ல லிக்விட் ஃபார்ம்ல இருக்கு. வெறும் பேரிச்சம்பழத்தை மட்டுமே புளிஞ்சு எடுத்தோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி ஹார்டா தானே இருக்கும். எப்படி இந்த மாதிரி லிக்விடா வந்துச்சு? இதை தயாரிக்கும் போது பேரிச்சம்பழத்தோட கொட்டையை எடுத்துட்டு பேரிச்சம்பழத்தை மட்டும் நல்லா அரைச்சி தனியா எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறமா அதை ஒரு சட்டியில போட்டு அந்த பேரிச்சம்பழம் அது கூட தண்ணீர் இதெல்லாம் சேர்த்து அது கூலாகிற வரைக்கும் காய்ச்சுவாங்க. ஸோ ஓரளவுக்கு அந்த மாதிரியான கன்சிஸ்டன்சி வந்துட்டு அதுக்கப்புறமா அதை வடிகட்டி எடுத்துருவாங்க. அதுதான் இந்த டேட் சிரப் அப்படின்றது. சரி, பேரிச்சம்பழத்தை சாப்பிட்றதுக்கு பதிலாக இதை வாங்கி குடிச்சிட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரெண்டும் சேம் கிடையாது. ஒரு பழத்தை இந்த மாதிரி லிக்விடா மாற்றும் போது அதோட ஃபுட் மேட்ரிக்ஸ் எல்லாமே மாறுபடும். டேட்ஸ் அப்படியே சாப்பிட்றோம் அப்படின்னா அதோட ஃபைபர் கண்டென்ட் அப்படியே இருக்கும். அதே நம்ம காய்ச்சி வடிகட்டும் போது அதோட ஃபைபர் கண்டென்ட் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதோட நேச்சுரல் சுகரும் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கிளைசமிக் இண்டெக்ஸ்லையும் மாறுதல்கள் ஏற்படலாம். ஸோ 100% பழத்துல பண்ணதுதான். ஆனா அதே சமயத்துல பழமும் இதுவும் ஒண்ணு கிடையாது.